எல்லாவற்றும் நம்மை விடுவித்து தேவன் நம்மை பாதுகாத்து இந்த கடைசி காலத்திலே காப்பாற்ற வேண்டும். அதற்காக நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நமக்குள்ள தெளிந்த புத்தியும் விழிப்பும் இருக்கும் பொழுது நம்ம எதிராளியை கண்டுபிடிக்க முடியும். அவன் செய்கிற கிரிகளை நம்ம அழித்து ஜெயம் பெற்றவர்களாய் வாழ முடியும். கர்த்தர் அப்படி நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். எந்த கர்த்தாவை கால வேளையில தேவனுடைய பரிசுத்த சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவன் எவ்வளவு நல்லவர் அப்பா. மகிமையான நடப்பிக்கிற தேவன் எங்களுக்கு விரோதமாய் வருகிற ஆண்டவரே காரியங்கள் பிசாசுடைய கிரியை குறித்து எங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து விழிப்பை கொடுத்து தெளிந்த புத்தியை கொடுத்து நடத்துகிற தேவனாயிருக்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொரு அப்படியே நடத்துவீராக. நல்ல நாமத்தினை மையப்படுத்திக் கொள்ள முடியாது ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும் கர்த்தர் பெரிய களி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக. God bless you.